அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு வளைவு கூட இல்லாமல் 14 நாடுகளை கடந்து செல்லும் உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை எங்கே இருக்கு தெரியுமா? ஆள் அரவமற்ற நெடுஞ்சாலையில் நமக்கு பிடித்த பாடலை கேட்டபடி வாகனத்தில் செல்வது எவ்வளவு ரம்மியமாக இருக்கும். இது போன்ற பயணங்களை அனுபவிக்க விரும்பும் நபர்களுக்கு ஏற்ற நெடுஞ்சாலை ஒன்றை பற்றித்தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை என்பது மெக்சிகோ, குவாத்தமாலா, எல் சால்வடார், ஹோண்டுராஸ், நிகரகுவா, கோஸ்டாரிக்கா மற்றும் பனாமா போன்ற வட அமெரிக்காவின் முக்கிய நாடுகளின் வழியாக செல்லும் தொடர்ச்சியான பாதை ஆகும். இது கொலம்பியா, ஈக்வடார், பெரு, சிலி மற்றும் அர்ஜென்டினா போன்ற தென் அமெரிக்க நாடுகளின் வழியாகவும் செல்கிறது. இந்த நெடுஞ்சாலை பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது. குறிப்பாக பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை உலகின் மிக நீளமான மோட்டார் சாலையாக கின்னஸ் புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலையாக கருதப்படும் இந்த பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை பற்றிய அனைத்து விவரங்களையும் காணலாம். அலாஸ்காவின் புருத்தோடேயிலிருந்து தொடங்கும் பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை பயணிகள் செல்லும் பாதையை பொறுத்து சுமார் 30,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் அதிக பரப்பளவு மற்றும் சாலைகளின் எண்ணிக்கை காரணமாக இந்த நெடுஞ்சாலைக்கு பல ஆப்ஷன்கள் உள்ளன. அடர்ந்த காடுகளில் இருந்து வறண்ட பாலைவனங்கள் வரை பல்வேறு காலநிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் வகைகளை கடந்து செல்லும் பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலையாக இருப்பதுடன் உலகின் மிகவும் பிரபலமான நெடுஞ்சாலைகளில் ஒன்றாகவும் உள்ளது. இந்த சாலையில் பயணம் செய்யும் போது பல்வேறு வானிலை மற்றும் சுற்றுச்சூழலை நாம் அனுபவிக்க முடியும். பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை முழுவதும் சுற்றி வந்து ஒரு பயணத்தை முடிக்க தனி நபர்களுக்கு பொதுவாக 60 நாட்கள் ஆகும் என கூறப்படுகிறது. இருப்பினும் ஒருவருடைய வாகனத்தின் வேகத்தின் அடிப்படையில் இந்த கால அளவு மாறுபடவும் வாய்ப்புள்ளது. உதாரணமாக கார்லோஸ் சாண்டாமாரியா என்ற நபர் இந்த நெடுஞ்சாலை பயணத்தை முடிக்க 117 நாட்கள் எடுத்துக்கொண்டுள்ளார். மேலும் பெரும்பாலான பான் அமெரிக்க நெடுஞ்சாலை பாதைகள் ஸ்பானிய மொழி பேசும் நாடுகளின் வழியாக செல்கிறது. ஆகவே இந்த நெடுஞ்சாலை வழியாக செல்லும் பயணிகள் சங்கடம் இல்லாமல் பயணிக்க வேண்டுமென்றால் ஸ்பானிஷ் மொழியை கொஞ்சம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 1923 கட்டப்பட்ட பான் அமெரிக்கா நெடுஞ்சாலையை நிர்மாணிப்பதன் நோக்கம் வடக்கு, மத்திய மற்றும் தென் அமெரிக்க மாநிலங்களை இணைப்பதாகும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சுமார் 30,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நெடுஞ்சாலையில் யூ-டர்ன் அல்லது வளைவு எதுவும் இல்லை என்று சில அறிக்கைகள் மூலம் தெரிய வருகின்றன.